நண்பர்களே, இது வேர்ல்டு கப் வேர்ல்டு கப் 2019. அதில் இங்கிலாந்து கூட நம்ம விளையாடிப்போம். இங்கிலாந்து 55 தான் ஆச்சாங்க. நம்ம 57 ஆச்சு பண்ணிட்டோம். கொஞ்சம் வாய்ஸ் அப்படி இப்படி இருந்திருக்கும். எனக்கு இங்கே கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால தான் வாய்ஸ் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும். நண்பர்களே நினச்சிங்க. இங்கிலாந்து செம்மைய பேட்டிங் பண்ணாங்க. இந்தியாவை விட ரொம்ப அற்புதமான பேட்டிங் பண்ணாங்க இங்கிலாந்து. ஆனால் இந்தியா வந்து டஃப் கொடுத்தாங்க. இந்தியா வந்து கொஞ்சம் டஃப் கொடுத்தாங்க. ரொம்ப டஃப் கொடுக்கல. இந்தியா கொஞ்சம் டஃப் கொடுத்தாங்க. நானும் பாவமாக விளையாடி ஜெயிச்சிட்டாங்க இந்தியா. இங்கிலாந்து மாதிரி 6 அடிக்கல இந்தியா. 4 தான் அடிச்சாங்க, தவிர 6 அடிக்கல. ஆனால் கொஞ்சம் நிறைய விக்கெட்ஸ் வந்துச்சு இந்தியாவுக்கு. இதனாலேயே ஜெயிச்சிட்டாங்க. இதனாலேயே போராடி தான் ஜெயிச்சாங்க. எளிமையெல்லாம் ஜெயிக்கல இந்தியா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இங்கிலாந்து ஒரு பேட்டிங் வந்துச்சு, இந்தியா ஒரு பேட்டிங். 4 ஓவரில் 57 ரன் இருந்துச்சு. இந்தியாவுக்கு செம்மையாக இருந்தாங்க. இந்தியா பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பெரிய ஸ்கோர் வரும்னு நினச்சாங்க. ஆனால் வந்து வரல. 90, 94 வந்தால் அந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக இந்தியாவுக்கு கஷ்டம். 60, 50 கிட்ட வந்தால் இந்தியாவுக்கு ஈஸியாக இருக்கும் அடிக்கிறது. அதான் இந்தியா அடிச்சிட்டாங்க இந்த கேமில். இந்த ஸ்கோர் ரொம்ப ஈஸியாகவே அட்டாக்கிங் கிரிக்கெட் விளையாண்டாங்க இந்தியா. போலிங் ரொம்ப அதிரடியாக. பட் போலிங்கில் தான் கொஞ்சம் இது பண்ணும். போலிங்கும் பேட்டிங்கும் தான் கொஞ்சம் இது பண்ணணும் இப்போதைக்கு. அடுத்த மேட்ச் பாகிஸ்தான் கூடயும் கொஞ்சம் இது பண்ண வேண்டியது இருக்கு. இந்தியா வந்து கொஞ்சம் அதிரடியாக விளையாடணும், அக்ரெசிவாக விளையாடணும் பாகிஸ்தான் கூட. இப்போ பண்ண சில தப்புக்கள் வந்து இந்தியா வந்து பாகிஸ்தான் கூட பண்ணக்கூடாது. அப்படி பண்ணீங்கன்னா ஒரு சான்ஸ் இந்த பாகிஸ்தான் கண்டிப்பாக ஜெயிச்சுவாங்க. அதனால ஒரு சான்ஸ் விடக்கூடாது இந்தியா. ஸோ இந்த இப்போ பண்ண தப்புக்கள்லாம் கரெக்ட் பண்ணணும் இந்தியா. கரெக்ட் பண்ணி அடுத்த மேட்ச்சில் கம்பேக் கொடுக்கணும். கம்பேக் கொடுத்தா மட்டும்தான் இந்தியாவில் ஜெயிக்க முடியும், இல்லைன்னா ஜெயிக்க முடியாது. இந்த கப்பு எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இந்த கப்பில் வேர்ல்டு கப்பில் எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதனால இந்தியா ஜெயிக்கணும்னா கம்பேக் கொடுத்தே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க இந்தியா. அடுத்த மேட்ச் ரொம்ப முக்கியம். மொத்தம் 9 மேட்ச் நடக்கும். அதில் வந்து 5 மேட்ச் ஜெயிச்சா செமிஃபைனல்ஸ்க்கு போயிடலாம். ஸோ இந்தியா இப்போதைக்கு கம்பேக் கொடுக்கணும்னா இனி வர மேட்ச்லன்னா இந்த மேட்ச்சில் பண்ண மிஸ்டேக்லாமே பண்ணக்கூடாது. அப்படி பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக இந்தியா ஜெயிச்சிடலாம். இந்தியா ஜெயிச்சு